ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். அது நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு பண்ண ஒரு விஷயத்த நினச்சி புலம்பிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க அந்த ரீல்ஸில். நான் அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்லணுமா? நான் வந்து இப்போது ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் அவுட், ப்ரீ ஒர்க் அவுட், இந்த போஸ்ட் ஒர்க் அவுட்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட நான் இன்னும் போகலை. நான் போகிறேன். அதனால் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, ஒரு பாட்காஸ்ட் பேசிவிட்டு நம்ம ஜிம்முக்கு போகலாம், ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு போன திருப்தி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிச்சு. அந்த ரீல்ஸ் பற்றின என்னோடய புரிதல் எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பேசலாமே அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பாட்காஸ்ட் சேனல் நீங்கள் ரெகுலராக ஒரு வேளை பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த பீஸ் அது பாட்டும் ஃப்ளோவாக சும்மா ஜாலியாக ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவ்வளோதான் இருக்கும் இந்த டோன். ஸோ இந்த புள்ளி விவரங்கள், இதனால் இது நடந்தது, கூகுள் விக்கிபீடியாவில் இது உள்ளது அப்படிங்கிற மாதிரி. இது மதன் கௌரி தாக்கப்பட்டாரா சும்மா சொல்ல வந்தேன். அந்த மாதிரி எனக்கு பேச தெரியும், பட் வேண்டாம். அது இயல்பாக இருக்காது. இது எனக்கு இயல்பாக இருக்குது. கொஞ்சம் கேஷுவலாகவும் ஜாலியாகவும் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு இது பேசும்போது. என்னோடய பாட்காஸ்ட் சேனல் வந்து என்னோடய ட்ரால் சேனலை விட கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி. ஏன்னா நான் தனியாக இருக்கேன் ஒரு 2 இயர்ஸாக. அந்த தனிமையை போக்கிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ரூட்டாக இருக்குது, ஒரு வழியாக இருக்குது எனக்கு. அதனால் பாட்காஸ்ட் சேனல் உட்காந்து எனக்கு பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு புலம்புற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூஆர் ஆல் க்ளோஸ் டு மை ஹார்ட். இல்லை, இன் அ குட் வே அப்படி தான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். இதை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதோட விளைவுகள் தான் இப்போ நான் பேச போகிறேன். கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் நான் ஒரு வேளை தப்பான பெர்ஸ்பெக்டிவ்லையோ இல்லை தப்பாக பேசிட்டாலோ, ஒன்று ஆஸ் அ ஹியூமனாக நான் அதை லேர்ன் பண்ணிக்கிறேன். இல்லை அது தப்புங்கிற பட்சத்தில் நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு கரெக்டாக படுற ஒரு விஷயம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது தப்பாக படலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கரெக்டாக படுறது எனக்கு பல விஷயங்கள் தப்பாக பட்டிருக்கு. அதனால ஏதாச்சும் மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம், ஒரு லவ் பற்றி பேச போகிறோம். அதில் ஒரு பர்டிகுலர் ஜெண்டர் பற்றி தான் கிட்டத்தட்ட பேச போகிறேன். ஸோ அது ஒரு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு லிசனராக கேட்கும்போது ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜெண்டரு, இந்த லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு ஒரு ஹியூமனாக இந்த பாட்காஸ்ட் கேளுங்களேன், உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ரொம்ப பொலைட்டாக. ஸோ என்ன உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னா, நேற்று ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து அதுக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் டேர்ம் சொல்லுவாங்களே, புலம்புறக்கு வெண்ட் அவுட்டுக்கு ஒரு பர்டிகுலர் டேர்ம் சொல்லுவாங்களே, ரேண்ட் செஷனா, நம்மளுக்குலாம் இதெல்லாம் ஏதோ இந்த ரேண்ட் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு புலம்பியிருந்தாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லியிருந்தாங்க. நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருந்தா, அவள் என்கிட்ட வந்து அந்த லவ் இஸ் நாட் ஒர்க்கிங் பிட்வீன் அஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் கொஞ்சம் அடிக்கடி சொல்கிறாலே, கொஞ்சம் சீரியஸான விஷயமா, சரி நம்ம என்னங்கிறத பார்த்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் அவகிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசினேன். இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஓகேவா. நான் அவகிட்ட உட்காந்து பேசினேன். அப்போ தான் புரிஞ்சுது, சீரியஸாகவே இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட்ரி அப்படிங்கிற மாதிரி அவள் சில விஷயங்கள் சொன்னால், சில காரணங்கள் சொன்னால், சரி அப்போ இது ஒர்க் அவுட் ஆகாது போல் அப்படின்னு எனக்கும் ஜென்யூனாக தோணுச்சு. எனக்கு அப்படி தோணுனால நான் அவகிட்ட கேட்டேன், சரி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற பட்சத்தில் அடுத்து என்னென்னு பேசி முடிவு பண்ணி ஒரு பிரேக்கப் இது பண்ணி ஒரு 4 மாதம் அழுதுட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிங்கடி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்களோட ரோல் அவங்க ரொம்ப கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்லா போய்கிட்டு இருந்த காதல் கூட ஒரு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால் கெட்டு போனதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் கெட்டு போனதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஓகே, ஆமாம் தான். ஏன்னா ஒரு பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை 99% இப்படி நடக்காது. என்னால் அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் அப்படியும் சில தற்கூரி ஆம்பளைங்க இங்கே சுற்றித்தான், அவனுங்களெல்லாம் ஆம்பளைன்னு கூட சொல்ல விரும்பல நான். அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை அந்த பையனோட ஃப்ரெண்டே வந்து மறுபடியும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஆகி அந்த பையனை ஒரு மாதிரி 2 பேரும் சேர்ந்து கழட்டி விட்டு இப்படியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிட்ரேயல், இந்த விஷயங்கள்லாம் வந்து இது ஜெண்டர் சம்மந்தமான ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இது நான் வந்து ரொம்ப நார்மலாக சொல்கிறேன். இப்படி தான், நீங்களாம் இப்படி தான், நாங்கள் இப்படி அப்படிங்கிற டோனில் நான் சொல்ல வரல. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் நிறைய பேர் ஒத்துப்பீங்க. என்கிட்டயே இன் பர்சனாக நான் பர்சன்ஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் நிறைய பேர் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்லாம் சொல்லி. கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எனக்கு அதை பற்றி தெரில. நான் கவனித்த வரைக்கும்
ஏதோ ஒரு இடத்துலையாச்சும் கொஞ்சோண்டு இவளுக்கு மட்டும் இது கிடைக்குது அப்படிங்கிற தாட்டாச்சும் எங்கேயாச்சும் வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் என்னால் அடித்து சொல்ல முடியும், 100க்கு 110% சொல்ல முடியும், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அது இருக்காது. எங்களுக்குள்ளேயும் இந்த குட்டி போட்டி இவன் மட்டும் அதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும். அது அப்போயே வேணால் வெளிப்படுமே தவிர்த்து அப்போயே அடிச்சுக்கிற அளவுக்குலாம் சண்டை போடுவோம். நீங்கள் நம்ப முடியுமான்னு தெரில. அதிகபட்சம் எங்களுக்கு எடுக்கிறது ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம். ரொம்ப சென்சிட்டிவான பையனாக இருந்தானா அவனுக்கு அதிகபட்சம் எடுக்கிறது ஒரு நாள். வந்து பேசிடுவோம். நான்லாம் காலேஜில் லிட்டரலாக 2 பேரும் காலரை பிடிச்சிக்கின்னு அடிச்சு கீழே உருண்டுக்கிட்டு கடந்தோம். அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா நாங்கள் 2 பேரும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ தான். அவனுங்களுக்குள்ளே அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அந்த வெஞ்சன்ஸு, போட்டி, பொறாமை, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இவங்க அந்த ரீலில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப ஜென்யூனாக பட்டாங்க எனக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இட்ஸ் நாட் ஒர்க்கிங் பிட்வீன் அஸ் டி அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அவங்கள பிரெயின் வாஷ், ஆமாண்டி அப்போ நீ லவ் பண்ணாத, உனக்கு மட்டும் இப்படி சவப்பு கலர் சாரீ கட்டியிருக்கா, மார்க்கெட்டு கூப்பிட்டு போய் மாடை முட்டை விட்றேன் அப்படின்ட்டு விவேக் காமெடியில் வரும்ல, அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ட்ரை பண்ணி பாரு, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் இப்படி மாறி அதை சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும். இல்லை அவங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னோடனே அப்படியா புடி பிரேக்கப் அடி போடு பிரேக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் இந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து குதிச்சு வந்து வெளியே விழுவார்ல அம்மே அப்படின்னு, அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணாமல் அவங்க ஃப்ரெண்டோட லைஃபாக இருந்தாலும் அதில் ஒரு அக்கறை எடுத்து 2-3 டைம் அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ரீலை சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அதுதான். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே மறுபடியும் நான் வந்து அவளை கூப்பிட்டு உட்காந்து பேசினேன். அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, சரி ஓகே இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக ரொம்ப புரிஞ்சுது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஸ்ட்ராங்காக ரொம்ப புரிஞ்சுது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆஸ் அ ஃப்ரெண்டாக நல்ல விஷயம், ஆஸ் அ ஹியூமனாகவே அது நல்ல விஷயம். ஒர்க் அவுட் ஆகலை, வைப்பு செட் ஆகலை, சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு இந்த மேரேஜ் லைஃபுங்கிறதும் இந்த லவ் லைஃபுங்கிறதும் ஒரு மாதிரி அமையும் இல்லையா. 1 minute. இது வந்து இந்த ஜிம்முக்கு போகிறனால சில பூஸ்ட் பண்ணக்கூடிய இது வேணும்ல. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜிம்முக்கு போனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதை சொல்ல மாட்டாங்க. உன் பாடி நேச்சுரல் பாடி இல்லையா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பான ஒரு விஷயங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம உணவு பழக்க வழக்கங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு சில நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா அது இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக எடுக்கிறது தப்பு கிடையாது. என் மைண்ட் லெவலில் அது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. இன்னும் மற்றவங்களாம் எப்படி பார்க்குறாங்கன்னா எனக்கு தெரில. அதுக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ப்ரீ ஒர்க் அவுட் குடிப்பான். டேய் செத்துருவாடா, 6 ஸ்கூப் ப்ரீ ஒர்க் அவுட் அரை மணி நேரத்துக்குள்ளே குடிக்கிற மெண்டலு செத்துருவாடா. அவனெலாம் மைண்ட் லெவல்லே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் அவ்வளோதான், அதுக்குள்ளே அவர் மூழ்கிட்டார். அவர் அது சொன்னாலும் புரியாது. இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இது நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு எப்பயாச்சும் சொல்கிறேன். பட் நான் ஏன் இதெல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் சில விஷயங்கள் பேசிக்காக வச்சுப்பேன். எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருந்தாலும் அதில் எனக்கு பேசிக்காக இருக்கிற நாலேஜை மட்டும்தான் அப்ளை பண்ணுவேனே தவிர்த்து, இப்போ யாராச்சும் வந்து என்னை பக்கத்துலேயே உட்காந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, நீ வந்து இன்ஜெக்ட் பண்ணு அப்போனா உன் உடம்பு இப்படி வரும், நீ ஹிருத்திக் ரோஷன் மாதிரி ஆயிடலாம். ஐயா, ஜிம்முங்கிறது என்னோடய லைஃப் ஸ்டைல். ஐ வாண்ட் டு பி ஹெல்த்தி, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபில் மை டிஷர்ட்ஸ். நான் பார்க்குறதுக்கு பல்காகவும் திடமாகவும் ஆகா இவனை பார்த்தாலே கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படின்னு பொண்ணுங்களாம் ஃபீல் பண்ணுங்கிறது நான் இன்டென்ஷனே கிடையாது. ஐ வாண்ட் மை போன் நேரோஸ் டு பி ஹெல்த்தி. 60 வயசு ஆகும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட் லிஃப்ட்டில் இப்போ நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ஃபார்வர்டாக கதையில் ரொம்ப முன்னோக்கி போயிட்டீங்க. ஆனால் சொல்கிறேன், நாளைக்கு இந்த பேரன் பேத்தி கதை, ஐயோ கடவுளே, அந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் வயசாக இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் போன் ஸ்ட்ரென்த்லாம் இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் தூக்கி கொஞ்சலாம்ல. அந்தளவுக்கு யோசிக்கக்கூடாது தான் ஃபார்வர்டாக. பட் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நான் என்னோடய அப்பா அம்மாவை பார்க்குறேன், அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகுது. இப்போ தான் ஆக்சுவலாக அவங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடியவங்க தான். அவங்க தான் அந்த ஹேபிட்டையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இந்த ஹெல்த்து பார்த்துக்கணுங்கிறத. ஆனால் இப்போ மறுபடியும் நான் கொஞ்சம் சொல்லி டெய்லி அவங்கள ஒரு முட்டை சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி அவங்க வாக்கிங் போகிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் அவங்கள பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம த்ரூ அவுட் த லைஃப் ஸ்டைலில் ஒரு பேட்டர்னுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம ஹெல்த்தை பற்றி பெருசாக அக்கறை வச்சுக்காமல் நம்ம ஓடுவோம். மற்றவங்களுக்காக ஓடுவோம், ஃபேமிலிக்காக ஓடுவோம். பொண்டாட்டிக்காக எங்கள் அப்பா ஓடுவார், பசங்களுக்காக எங்கள் அம்மா ஓடுவாங்க, எங்கள் அப்பா அம்மாக்காக நானும் என் தம்பியும் ஓடுவோம். ஆனால் நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நாளைக்கு லைஃப் வந்து திங்ஸ் வில் ஃபால் இன் டு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து உட்காரும்போது சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும். நாளைக்கு இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து இன்னும்
அவங்க நல்லா ஹெல்த்தி தான், இப்போ வரைக்குமே பயங்கர ஹெல்த்தி தான். பட் சொல்கிறேன், இன்கேஸ் இன்னும் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு வீக்கெண்டானா பையன் வருவான் வீட்டுக்கு, இந்த பேர பசங்கள்லாம் வரும், ஓடி ஆடி விளையாடணும், தூக்கி கொஞ்சணும், பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு கூட்டி போய் கடை வீதிக்கெலாம் கூட்டு போய், அதெல்லாம் அவங்களோட பக்கெட் லிஸ்ட் இல்லையா? அவங்க எழுதிலாம் வைக்க மாட்டாங்க, நம்ம ஜென்ரேஷன் மாதிரி எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இன்பில்ட்டான பக்கெட் லிஸ்ட் இதெல்லாம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா இப்போ என்னோட அப்பா அம்மா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நான் கொஞ்சம் அந்தளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆள் தான் வென் இட் கம்ஸ் டு மை ஃபேமிலி. ஏன்னா எனக்கு அது மேட்டர்ஸ். சரி, அதெல்லாம் விடுவோம். எங்கெங்கேயோ போயிட்டு நான் என்ன இதுக்கு தான் ஏதாச்சும் டாபிக் எடுத்தால் ஒரு 4 விஷயமாச்சும் மைண்டில் வச்சுட்டு பேச உட்காரணுங்கிறது, இல்லாட்டி எப்படியாச்சும் போயிடுறது. சரி, ஓகே, நான் இன்னும் மறக்கலை, நான் வரேன். ஸோ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, நீ பிரேக்கப் பண்ணலாம்ல, அடுத்து என்னன்னு பாருடி, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொன்ன ரிப்ளை இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் நிறையா ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரீல்ஸ்லேயே வந்தனால உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு நான் நினச்சேன். பர்சனலாக இன்னொரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த ஒரு ஸ்டோரி எனக்கு க்ரியேட் பண்ண இன்செக்யூரிட்டி, எனக்கு மேரேஜ் லைஃபே வேண்டான்னு முடிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்டோரி க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ஸ்டோரி நான் இப்போ சொல்லலாம். சரி, அது பார்ப்போம், ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? ஏய், திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் பிட்வீன் அஸ் டி. நான் இன்னும் ஒரு பெட்டரான ஒருத்தனை பார்க்குற வரைக்கும் எதுக்கு பிரேக்கப் பண்ணிக்கிட்டு, அது வரைக்கும் இவங்க கூட சுற்ற வேண்டியதான் அப்படின்னு. ஏய், எப்படி அது வாயை திறந்து சொல்ல வருது? நார்மலைஸ்டாக இப்படி பேச வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐயோ இதெல்லாம் நான் சொன்னால் பூமருன்ட்டுருவாங்க அசால்ட்டாக. இல்லை நீ அப்படி தான் இருப்பேன், நடிக்காத அப்படின்ட்டுருவாங்க. என்னாலலாம் நான் இவ்வளோ தான். நான் எல்லா மனிதர்களும் இங்கே தவறு பண்ணியிருக்காங்க. ஐ ஹாவ் அ பாஸ்ட். பட் ஒரு ஹியூமனாக எனக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஹியூமனாக சில எத்திக்ஸ் இருக்குது. எங்கேயாச்சும் சில இடங்களில் அந்த எத்திக்ஸ் தடுமாறி இருக்கலாம் நான் கடந்து வந்த பாதையில். ஆனால் அதை நான் விட்டு கொடுத்தது கிடையாது. ஐ ஹோல்ட் ஆன் டு இட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா சில விஷயங்கள் கிளாரிட்டியோட எனக்கு இது வேணும்ன்ட்டு நினைக்கிற நம்ம அப்படி இருக்கமா அப்படிங்கிறத பார்க்க மறந்துடுறோம். நிறைய பசங்கக்கிட்டையும் பசங்க எல்லாம் அதான் ஜெண்டர் பயாஸ்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. பசங்கக்கிட்டையும் பொண்ணுங்க எல்லாத்துக்கிட்டையுமே இதை கவனிக்க முடியுது. கட்டுனா இப்படி தான் கட்டுவேன், நான் விருதுனா தான் கட்டுவேன், இப்படி தான் கட்டுவேன், இந்த பிள்ளைக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், இந்த பையனுக்கு இந்த குவாலிட்டிஸ் அவன் இப்படி சம்பாதிக்கணும், அப்படி ஆகா ஓகோ. ஒரே கொஸ்டின், நீ அப்படி இருக்கியா அப்படிங்கிறதுல எல்லாமே உடஞ்சிருது இல்லை? அந்த ரீல்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரீல்ஸில் அவங்க அடுத்து சொன்னாங்க, ஸோ என் ஃப்ரெண்டு இப்படி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, நான் ஜென்ரலாகவே ஒரு ஓவர் திங்கர், அந்த பொண்ணு அந்த ரீல்ஸில் வந்த பொண்ணு போல். ஏன்னா நானும் ஓவர் திங்கர், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிச்சது அந்த ரீல்ஸை. ஏன்னா அந்த ரீல்ஸை பார்த்து அவங்க இந்த டைலாகை சொன்னோன்னே நான் ஓவர் திங்கிங்கு போயிட்டேன். அதனால் வரட்டா அப்படின்ட்டு ஓவர் திங்கிங் மோடுக்கு போயிட்டேன். நாளைக்கு நமக்கெல்லாம் என்ன ஆக போகுது, எங்கே போக போகுது, என்ன இது எதை நோக்கி போகுது இந்த ஜென்ரேஷன்? நாளைக்கு இப்படியே இந்த ஜென்ரேஷன் போச்சுன்னா ஒரு சொசைட்டியாகவே ஒரு பெரிய இன்செக்யூர்டு சொசைட்டியாக மாறிடுவோம். உங்களுக்கு அது புரியுதா? இப்போது நம்ம அப்பா அம்மா காலத்தில் எடுத்துக்கோங்க, அவங்க பண்ண ஆக்டிவிட்டியை வச்சு, அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னருக்கு இன்செக்யூரிட்டி டெவலப் ஆகிறதும் நம்பிக்கை டெவலப் ஆகிறதும். நம்ம அப்பா அம்மாவோட ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எந்த விதமான நான் தான் எனக்கு தான் ஐம் இது எம்பவோட ஐம் இது நான் அப்படி பண்ணுவேன், ஆஸ் அ மேன்னா நான் ஆம்பளை, நான் அங்கே போவேன் இங்கே போவேன், அது அவங்க ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக கம்மின்னு நினைக்கிறேன். அவங்க ஜென்ரேஷனில் அக்செப்டன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓகே, இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. ஒரு கல்ச்சுரல் ஒரு செட்டுக்குள்ளே ஒரு பேட்டர்னுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டால் நம்ம நிம்மதியாக வாழலாம், நம்ம குடும்பத்தை நிம்மதியாக வச்சுக்கலாம். ஸோ லெட் மீ சாக்ரிஃபைஸ் மெனி திங் அப்படிங்கிறது ஒரு ஆணும் பண்ணுனா ஒரு பெண்ணும் பண்ணுனாங்க. லெட் மீ நாட் கிரியேட் அன் இன்செக்யூரிட்டி டு த ஆப்போசிட் ஜெண்டர், பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் மை ஹஸ்பண்ட், ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படிங்கிறது நமக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு அது இருந்துச்சு. அதனால தான் இப்போ 60 வயசுலேயும் இன்னும் கோயிலுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மாவும் கை கோத்துட்டு நடந்து போக முடியுது. கை கோத்துட்டு நடந்து போகலை அப்படின்னாலும் கொஞ்சம் தூரம் எங்கள் அப்பா முன்னாடி போயிட்டாலும் அங்கே போய் வெயிட் பண்ணுவார். மறுபடியும் கொஞ்சம் தூரம் இந்த கோயிலை முன்னாடி கோயில் சுற்றி வரும்போது நான் அதை கவனிச்சிருக்கேன். அங்கே போய் மறுபடியும் வெயிட் பண்ணி எங்கள் அம்மா வரணுமாம்மா, நானும் எங்கள் அம்மாவும் பேசிக்கிட்டு வருவோம். அதெல்லாம் கூட எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி காண்டாகும். ஏன் எங்கள் கிட்டலாம் பேச மாட்டிங்களா, பையனும் அம்மாவும் சேர்ந்துட்டா போதும். அது ஒரு மென்னோட பொசசிவ்னஸ்ல, அது பையனாகவே இருந்தாலும் அவங்களுக்கு அது இருக்கும்ல. எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்தனால அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் அந்த ஜென்ரேஷனே அப்படி தான். அப்படிங்க உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்படியே தலை போகிற மாதிரி சண்டை போடுவாங்க, அடுத்த நாள் அதை பற்றி பேசிக்கவே மாட்டாங்க. நம்ம என்னமோ அந்த பெரிய மெச்சூர்டான ஒருத்த மாதிரி அந்த சண்டைக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகி, அம்மா இப்படி யோசிக்காதம்மா, அப்பா இப்படிம்மா பரவாயில்ல பார்த்துக்கலாமா, அப்பா கிட்டே போய் அப்பா ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அம்மா இவ்வளோ ஹார்ஷாக பேசுகிறீங்க, இப்படி சொன்னால் அம்மா புரிஞ்சுக்க போகிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் புளித்தித்தனம்லாம் பண்ணுவோம்.
அடுத்த நாள் பார்த்தா நம்மளை தூக்கி வெளியே போட்டுட்டு அதுங்க ரெண்டும் காலங்காத்தால உட்காந்து ஒன்றா பேசி சிரிச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஐயோயோ பயங்கர டேஞ்சர் போல் இருக்குது இவங்களுக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படின்ட்டு எனக்குலாம் நிறைய இடங்களில் தோணிருக்கு. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளே எட்டர்னலாக இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் அவங்களுக்குள்ளே எட்டர்னலாக இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டு பேர்த்தோட இன்செக்யூரிட்டிஸுமே கிளறவே இல்லை. அதை கிளறக்கூடாதுங்கிறதுல கான்ஷியஸாக இருந்தாங்க. அதுக்கான சில ஆக்ட் எடுத்தாங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்படி இருக்கோம். இந்த மாதிரி பல கதைகள் என் காதுக்கு வந்துருச்சு. நான் நேர்லேயும் பார்த்துட்டேன் ஒரு 2-3. ஆனால் இதெல்லாமே யாருன்னே இப்போது நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இப்போ எனக்கான ஒரு பீஸ் இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கான ஒரு பீஸ் எங்கேயும் இருக்கும்ல. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பயம் வருதுல்ல. இப்போ இந்த பயம் உங்கள் மனசுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஆப்போசிட்டில் ஒரு ஜென்யூனான சோல் நம்மளை தேடி வருது, இல்லை நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ அந்த பார்ட்னர்கிட்ட தான் ரிஃப்ளெக்டே ஆகும். ஸோ ஒரு ஜென்ரேஷனலாகவே நம்ம இன்செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு? 1 minute. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். ஓவராலாக சொசைட்டியாகவே நம்ம ரொம்ப இன்செக்யூர்டு சொசைட்டியாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த நேம் ஆஃப் ஃபார்வர்ட் திங்கிங். நான் ரொம்ப இப்படி யோசிக்கக்கூடிய ஆள், இது தெரியும் அது தெரியும், நான் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளாக அழகாக வாழ வேண்டிய லைஃப்பை. யதார்த்தம் அப்படிங்கிற வார்த்தை இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து டிக்ஷனரிலேயே இருக்காது போல். இன்றைக்கி யார்கிட்டையும் அந்த வார்த்தையை பார்க்க முடியல, எங்கேயும் அதை பார்த்து ஃபீல் பண்ண முடியல. எனக்குள்ளேயே நிறையா அது செத்துருச்சுங்கிறது எனக்கு பச்சையாக தெரியுது. ஏன்னா என்கிட்ட யதார்த்தமாக ஒருத்தங்க பழகினா கூட இன்றைக்கி என்னால் அவங்கள நம்ப முடியல. ஏன்னா நான் நிறையா இடங்களில் அப்படி இருந்து நிறையா வாழ்க்கையில் அடி வாங்கியிருக்கேன் நிறையா. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு அடியில் வாங்க அந்த யதார்த்தம் வந்து சாகலை. நான் சாக விட மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த அவ்வப்போது சில விஷயங்கள் நோட் பண்ணி நறுக்குன்னு போடுவாங்க பேரண்ட்ஸு. அதை நாங்கள் கொஞ்சம் பசுமரத்தில் அடித்து ஆணி மாதிரி பிடிச்சி வச்சுப்பேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், உன்னோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே உன் யதார்த்தம் தான், அந்த யதார்த்தம் உன்னை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல ஒரு நாள் உன்னை நிற்க வைக்கும் அப்படின்னாரு. அதனால் நான் யதார்த்தத்தை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி யதார்த்தத்தை ஹோல்ட் ஆனும் பண்ணிக்கிறது, அதை மக்கள்கிட்ட காட்டாமல் எப்படி பேலன்ஸும் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கடைசி ஒரு வருஷம் 2 வருஷமாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க இதுதான் அப்படின்னா அதை நம்பிடும். அப்படியே முயலுக்கு 3 கால், அப்படியேங்களா, ஆமாம் நான் தான் 4 கால் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ, இந்தளவுக்கு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு உண்மையே தெரிஞ்சாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா தலையாட்டிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஏன்னா எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே மென்டல் பீஸ் முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுது எல்லாத்துக்குமே என்னோட மென்டல் பீஸ் முக்கியம், ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட ஷூஸ்லேருந்து நம்ம பார்க்கணுன்ட்டு யோசிச்சு என்னை நிறைய பேர் ஏறி மிதித்து என் தலை மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் கொண்டு வந்தேன். ஓகே, லெட் மீ பிரேக் டவுன் ஆன் டாக். எனக்கு இது பிடிக்கல, இது செட் ஆகலை, இல்லை இது இப்படி ஒத்து வரல, இல்லை எனக்கு இது சந்தேகமாக இருக்குது, இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை நான் பிரேக் பண்ணி கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப இன் அ ஜென்யூன் வே, ரொம்ப ஜென்யூன் வே. அது அந்த ஃபேஸில் தான் இப்போ வரைக்கும் நான் இருக்கேன். நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போக தான் போகிறேன். ஏன்னா நம்ம ஒருத்தங்கக்கிட்ட ஒன்று கேட்குறோம், அது ஜென்யூனாக கேட்குறோம் அப்படின்னா கூட இவன் தயங்கி கேட்குறான், கொஞ்சம் ஜென்யூனாக தான் கேட்குறான், நெக்ஸ்ட் டைம் இவன் தலையில் மிளகா அரைக்கலாம் அப்படிங்கிறது வந்துடுறானுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா அடிகள் வாழ்க்கையில் வாங்கினனால, நிறைய பேர் மிளகா அரைச்சனால யதார்த்தம் இருக்குது இன்னும். ஆனால் ஒருத்தங்களை எடுத்தோடனே நம்புறது குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதை ஒரு 4 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப் ப்ராசஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எதுக்கு முதல்ல நான் சொல்ல வந்தேன்னு கூட எனக்கு தெரில. ஸோ பேசிக்காக நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு இன்செக்யூரிட்டி ஈஸியாக டெவலப் ஆகிடும் எனக்கு. ஓவர் திங்கர்ஸ்க்கு இன்செக்யூரிட்டி ஈஸியாக டெவலப் ஆகக்கூடிய அப்படி தான் ஆகும். இந்த மீம்ஸ்லாம் சொல்கிற மாதிரி தான், இன்செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்க ஒரு பையனுக்கு ஓவர் இன்செக்யூரிட்டி இருக்க ஒரு பையனுக்கு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற ஒரு பொண்ணு கிடச்சா லைஃப் வந்து அது பசங்களுக்கு அவ்வளோதான். ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு உட்காந்து பொறுமையாக ஒரு 100 டைம் கேட்டால் கூட அந்த 100 டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பொண்ணு இருந்தானா 101வது டைம் அது ஃபேட் ஆயிரும். அது டிபெண்ட்ஸ் அந்த ரேஷியோ, டிபெண்ட்ஸ் அந்த பர்சன், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு 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 கல்ச்சுரல் பேட்டர்னுக்குள்ளே உங்களை மாதிரி என்னைய மாதிரி அந்த ரீலில் பார்த்த அந்த ஒரு பொண்ணு மாதிரி நிறைய பீஸுங்க இருக்குதான். நம்மளை மாதிரி பீஸுங்க தான் இங்கே பிரச்சனையே. நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி அந்த பயத்தினால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தான் தப்பான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணிடுறோம்.
இந்த ஜாலியாக சுற்றுதுங்கெல்லாம் ஜாலியாகவே தான் சுற்றுதுங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும். அது தப்புன்னெலாம் சொல்ல, நான் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு இயல்பாக பேசிக்காக ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. எப்படிங்க இன்னொரு பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் இவனை வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு செருப்பு வாங்குற வரைக்கும் நான் இந்த செருப்பை தைச்சு போட்டுக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டை வச்சு ஓட்டலாம் அப்படின்னா அதில் ஃபிசிக்கல் இன்வால்வ்டு, எமோஷனல் இன்வால்வ்டு, மென்டலி வி ஆர் இன்வால்வ்டு. அந்த பையனோட டைமையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அந்த பையனுக்கும் மென்டலி இன்வால்வ், அவனுக்கும் எமோஷனல் இன்வால்வ், அவனுக்கும் ஃபிசிக்கலி இன்வால்வ்டு. நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்டா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ஆனாலும் நீ வந்து அப்படியே கொஞ்ச நாள் கூட இரு அப்படின்னா, இல்லை உடனே அவனை பிரேக்கப் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அவன் அடுத்து அவனோட வைபுக்கு செட் ஆகிற மாதிரி, இல்லை அவன் அழுது புலம்பி அவனாச்சும் மூவ் ஆன் ஆவான்ல. உங்கள் வைபு செட் ஆகலை, அதனால் நீங்கள் பிரேக்கப் பண்ணுறீங்க, லவ் பண்ணால் கல்யாணம் தான் பண்ணும் அப்படிங்கிற கிரிஞ்சு பூமர் மாதிரி நான் பேச வரல. எனக்கு அது புரியுது. சரி, ஓகே, லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குள்ளே செட் ஆகலை. அப்போ இந்த யூனிவர்ஸ் ஏன் உங்களை லவ் பண்ண வச்சிருக்கு? அந்த லவ்லேருந்து ஒரு டேக்அவே இருக்கும், அந்த லவ்லேருந்து ஒரு பாடம் இருக்கும். அந்த பர்சனை நீங்கள் ஏன் மீட் பண்ணி அவங்க கூட இவ்வளோ ஜெல்லாகி இவ்வளோ லவ் பண்ணணும்? அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று பெருசாக கற்றுக் கொடுக்குறக்கு, உங்களோட அடுத்த ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட ஃபார்எவர் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்காக முன்னாடியே நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அந்த யூனிவர்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இன்னொருத்தன் வர வரைக்கும் நான் அவனை வச்சு ஓட்டுறேன் அப்படின்னா அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க சுத்தமாக முடியல. இது இன்றைக்கி நிறைய பேர் வந்து தெரியாமையே பண்ணுறாங்க. சில பேர் யோசித்து தெரிஞ்சு புரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல என்ன இப்போது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போய் பண்ணுறாங்க. அது இன்னும் நாட் அக்செப்டபிள்னு தோணுது. சில பேர்த்துக்கு அது தெரியாமையே எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? அப்படியும் இருக்காங்க. ஒரு கல்ச்சுரல் பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ அது உண்மையாக மாறிடும். அந்த உண்மை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட தாட் ப்ராசஸாக மாறிடும். அந்த தாட் ப்ராசஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்குள்ளேயே தெரியாமல் அந்த தாட் ப்ராசஸ் டிசால்வ் ஆயிரும். அதை நீங்கள் உண்மையை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆயிரும் அப்படின்னா, இப்போது காலங்காத்தால் எந்திரிச்சா பல்லு விளக்கணுங்கிறது ஹேபிட்டாக மாறிடுச்சுல்ல. கண்ணு அப்படியே அங்கே தானே ப்ரஷ்ஷுக்கு தானே போகுது கை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அந்த காலத்தில் ப்ரஷ்லாம் இருந்துச்சா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா வீட்டுக்கு நான் போகும்போது சின்ன வயசில் கோபால் பல்பொடி இருக்கும், அதை வச்சு கையில் கொட்டி எங்கள் தாத்தா தேக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த விளக்குமாறு குச்சிலாம் எடுத்து அதை போட்டு தேய்ச்சிருக்கேன், கையில் வச்சு அதை தேய்ச்சிருக்கேன். அது டேஸ்ட் வேறு சூப்பராக இருக்கும். நான் அதுக்காகவே எங்கள் தாத்தா வீட்டுக்கு போவேன் கோபால் பல்பொடியில் பல்லு தேய்க்கிறதுக்கு. இன்றைக்கி அதெல்லாம் அந்த பொடியே காணோம். அது சொல்கிறேன்ல, அதான் அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இது ஒரு கல்ச்சுரல் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம மைண்டு ரெக்கக்னைஸ் பண்ணுறதே மறந்துடும். இதுதான் நம்மளோட உண்மை அப்படிங்கிறத மைண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஹியூமன்ஸ்லாம் ஒரு மேட்ரிக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அது ஒரு மெயின் ரீசன் தான். கல்ச்சுரலாக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட தாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்குள்ளே ஓடுது. அந்த தாட்ஸ் தான் உங்களை ட்ரைவ் பண்ணுது, உங்களை ஒரு கோல் செட் பண்ண வைக்குது, காசை நோக்கி ஓட வைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாமலே நம்ம வந்து அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அது உண்மைங்கிறத தாண்டி உங்கள் உடம்புல உங்கள் மனசுக்குள்ளே அது ஊறிடுச்சு. அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த கல்ச்சுரல் பேட்டர்ன்ஸ் ஒரு ஜெனட்டிக்காகவே மாறிடும். நீங்கள் என்ன நம்புறீங்களோ உங்கள் பாடி, உங்கள் செல்ஸ் எல்லாமே அதை நம்ப போகுது. நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலி உண்டாக்குறீங்க, அது மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆப்வியஸாக உங்களோட செல்ஸு, உங்கள் ஜீன்ஸு அதெல்லாம் அந்த குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த குழந்தைக்கு பேசிக்காகவே அது கொஞ்சமாச்சும் இருக்கும். அது வளர 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 இன்னும் இந்த சொசைட்டியில் நம்ம கொஞ்சம் கண்டித்து வளர்க்காமல் ஃப்ரீயாலாம் விட்டோம்னா அது அப்படியே தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அப்படின்னு அது வார்னு தறிகட்டு திரியும். அதனால் பேரண்டிங்கும் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் பேரண்டிங் தான். இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியில் ஒரு தவறு நடக்குது, ஒரு நல்லது நடக்குது, என்னவாக இருந்தாலும் சரி, இட் பிகின்ஸ் வித் பேரண்டிங். இவ்வளோ இருக்குது. ஒரு சின்னூண்டு இம்முட்டூண்டு லவ் ஸ்டோரி, ஒரே ₹1 தான் கொடுத்தேன் அந்த ஆள்கிட்ட, 1 மணி நேரம் பேசுகிறான் அப்படின்னு அந்த சரத்குமார் காமெடியில் வர மாதிரி அந்த குட்டி லவ் ஸ்டோரி என்னை இவ்வளோ யோசிக்க வச்சிருச்சுங்க. ஸோ இன்னும் 10 வருஷம்லாம் கழித்து இது ரொம்ப நார்மலைஸ் ஆயிரும் போல். ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருக்கும் போது இன்னும் 4-5 பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கும் போது இன்னும் சைடில் நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இது வந்து ஒரு கல்ச்சுரல் பேட்டர்னாகவே ஃபாலோ ஆகிரும் போல். அப்போ ஒரு கட்டத்தில் மேரேஜுங்கிறதே இங்கே இருக்காது. இட் வில் டேர்ன் இன்டு அன் அக்ரிமெண்ட். இப்போயே அது அக்ரிமெண்ட்டாக நிறைய இடத்துல மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக அது மாற ஆரம்பிக்கும். அந்த தப்பு பயன்படுத்தி இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. இதுதான் உண்மை அப்படிங்கிறத அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள நம்ப வச்சு
இப்படிலாம் இருந்தால் தான் இது வந்து ஒரு எம்பவர்டான திங்குன்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் வேறு மாதிரி அவங்கள திசை திருப்பி விட்டு நீங்களாம் ஃபேமிலியாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தானடா எங்களால் சம்பாதிக்க முடியாது. அப்போ அதை எங்கே உழப்பி விடணுமோ அங்கே உழப்பி விட்டுருணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் சென்னையில் இவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எல்லாமே ஊர்லேருந்து இங்கே வரணும், ஏன் ஊரில் பிஸ்னஸ் கிடையாதா, ஊரில் வேலை செய்ய முடியாதா? இன்றைக்கி சென்னையில் நான் படுற கஷ்டத்துக்கு ஊரில் ஒரு பொட்டிக்கடை ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறத நான் அங்கேயும் சம்பாதிக்கலாம் ரொம்ப நிம்மதியாகவே. என் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மாறா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உண்டாக்குனா எங்கள் அப்பா எப்பயுமே எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கரூருக்கு போனார்னா மத்தியானம் வந்துடுவார், சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் தூக்கம் போடுறதுக்கு. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் எங்கள் அம்மா கிட்டே ஒரு டாக்ஸ் போடுவார், ஒரு டீயை போட்டு. அது ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கார் இல்லையா? அது இன்றைக்கி என்கிட்ட நம்மளை மாதிரி ஜென்ரேஷன் நிறைய பேர்த்துக்கிட்ட எதையோ நோக்கி ஓடுறோம். அப்போ இதெல்லாம் யார் பண்ணது, எவன் கிளப்பி விட்டது? இந்த கார்ப்பரேட் காரன் தான். முழிச்சுக்கோங்க டோலிஸ், எத்திக்ஸ் வச்சுக்கோங்க எல்லாருமே, பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சொந்தமாக யோசிக்க ஆரம்பிப்போம். சில விஷயங்கள்லாம், சில ஹார்மோன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் நம்ம சில கண்ட்ரோல்குள்ளே இருப்போம். ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே என்ஜாய் பண்ணுறது பேர் தான் ஃப்ரீடம். பவுண்ட்ரியே இல்லை அப்படின்னா ஃப்ரீடம்ங்கிற டேர்மே இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க, அவள் தான் மேட்ரு. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புதான் நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். எங்கேயோ ஆரம்பித்து என்னமோ பேசிட்டேன். நடுவில் ஏதாவது சென்சிட்டிவாக பேசியிருந்தேன் அப்படின்னா தப்பாக பேசினேன்னு நம்புகிறேன். பேசியிருந்தேன், ஐம் சாரி. ஏன்னா என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. சரி, ஓகே, நான் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் குடிச்சிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கிக்கின் ஆகி பூஸ்டின் ஆயிடுச்சு. நான் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புதான் நாங்கள் மீட் மிஸ் மித்துன். டாடா பை பை. டட்டா வரட்டா.